கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசத்திலே கடைசி நாள் உபவாசத்தோடு இருப்பீங்க. நாளைக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தேவன் தருவார் அப்படின்னு சொல்லி ஆயத்தமா இருப்பீங்க. இந்த மாசம் முழுவதும் நம்முடைய தேவன் எத்தனையோ சூழ்நிலையிலே நம்மளை பாதுகாத்தார். நன்றி செலுத்த வேண்டும். உபவாசத்தோடு இருப்பீங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். 31 நாளும் இரவும் பகலும் கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார். பிரதர், நான் வேற இடத்துல வேற நாட்டுல இருக்கிறேன் பிரதர். நீங்க எந்த நாட்டுலனாலும் இருக்கலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆன்லைன் மூலியமா சில குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வந்தாங்க. சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்க வருவாங்க. குடும்ப பிரச்சனையோடு ஜெபிக்க வருவாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். 31 நாளும் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். தேவனுடைய கிருபை. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும். பிரதர், நான் வேற நாட்டுல வேற சூழ்நிலை இருக்கிறேன். எந்த நாட்டுலனாலும் இருக்கலாம். இரவு நேரத்திலே நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், சில குடும்பத்துல 3 நேரம் ஃபுல்லு தான். சில குடும்பத்திலே மனசுல வேதனை, முகத்துல துக்கம், வாழ்க்கையிலேயே தள்ளப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட நிலைமை, கண்ணீர் வாழ்க்கை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. நான் அலைந்து திரிகிறேனே அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்குல்ல. சில குடும்பத்துல மட்டும்தான் ஒரு திருப்தி. சில குடும்பத்துல மட்டும்தான் கர்த்தர் இந்த மாசம் பரிபூர்ணம் ஆசீர்வதித்தார். சில குடும்பத்திலே நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். சில குடும்பத்திலே நான் இப்பதான் உங்க செய்தி கேட்கிறேன். சில குடும்பத்திலே நைட் நேரத்துல எனக்கு தூக்கம் வரல. சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சில குடும்பத்திலே பிள்ளைகள் நைட் டியூட்டில இருக்கு. ஒரு பக்கம் ஐடி ஃபீல்டு, ஒரு பக்கம் பார்த்தா நைட் நேரத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நைட் நேரத்துல நிறைய வியாபாரிகள், காய்கறி வியாபாரம் இருக்கு. நைட் நேரத்துல எத்தனையோ இடத்துல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. நைட் நேரத்துல கம்பெனில வேலை பார்க்காங்க. எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில தான் ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க. பிரதர், நான் நைட்டு உங்க ஜெபத்த கேட்பேன். என் கணவர் நைட் டியூட்டிக்கு போயிருவாரு. என் கணவருக்கு பாதுகாப்புக்காக நான் டெய்லி ஜெபிப்பேன். எத்தனை குடும்பங்கள் இருக்கு. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் 31 நாளும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் அழகா சொல்லலாம். சில குடும்பத்துல சொல்லிருவாங்க, பிரதர் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு காலையில ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணே, என் தம்பி 20 வயசுல கேன்சர்ல இறந்து போயிட்டாம்ண்ணே அப்படின்னாங்க. அந்த பையனுக்கு பார்த்தா ஒரு 24, 25 வயசுக்குள்ள தான் இருக்கும். என் தம்பி 20 வயசுல கேன்சர்ல இறந்து போயிட்டாம்ண்ணே. இப்படி நம்ம நைட்டு சொல்லணும் அப்படின்னா 1000 காரியங்கள் இருக்கு. முதல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தி வேணும். இருக்கிறது போதும்பா,
கையில ரூ. 10 இருந்தாலும் போதும். ரூ. 1 இருந்தாலும் போதும். எனக்கு இருக்கிறது போதும்பா. எனக்கு இருக்கிறது போதும். என்னைய நீங்க நல்லா தான்ப்பா வச்சிருக்கிறீங்க. அந்த மனசு திருப்தி வரணும். நெறைய குடும்பத்தில ஓடி ஓடி பார்க்குறாங்க. நிம்மதியே இல்ல. கொஞ்சம் இருந்தாலும் போதும். அந்த மனசு இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு திருப்தி இருக்கும். நைட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிட போறோம். நம்ம வாழ்க்கையில திருப்தி இருக்கா? நீ புசித்து திருப்தியா இருக்கையில் இன்னைக்கெல்லாம் சில குடும்பத்தில திருப்தியே இல்லப்பா. எவ்வளோதான் செய்தி கேட்டாலும், வீட்ல எவ்வளோதான் சகல செழிப்பு இருந்தாலும் திருப்தி இல்ல. சில வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகளு சம்பளம்லாம் நெறைய வருது. ஆனா திருப்தி இல்ல. திருப்தி இல்ல. எங்களுக்கு இன்னும் பத்தல, இன்னும் பத்தல, இன்னும் பத்தல. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டுக்காங்க. வேதனையான காரியமா இருக்கு. நைட் நேரத்திலே குடும்பமா யாராவது ஒருவேளை இணைந்திருக்கிறீங்களா? நீ புசித்து திருப்தியா இருக்கையில் திருப்தியா இருக்கையில். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எந்த நாட்டிலே, எந்த சூழ்நிலையில இருந்து கேட்டாலும், இன்னைக்கு ஒரே வேர்ட் தான். நீ புசித்து திருப்தியா இருக்கையில். ஐயா திருப்தியா இருக்கும்போது, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. சில ஜெப குறிப்பு வரும். அந்த ஜெப குறிப்புக்கு நான் ஜெபிக்கும்போதே கண்ல கண்ணீர் ஓடும். அவங்க வீட்ல அவ்வளோ பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ சீரியஸா இருப்பாங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த நாட்டிலே இணைந்திருக்கிறீங்களோ, நீ புசித்து திருப்தியா இருக்கையில். இப்ப நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல. இன்னைக்கு காலையில ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. பிரதர் 20,000 கடன் இருக்கு. ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்கேன். வட்டி கூட. ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்படின்னு சொல்லி வேதனையோட நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 2,00,00,000 பிரச்சனை இருக்கு. 3,00,00,000 பிரச்சனை இருக்கு. 4,00,00,000 பிரச்சனை இருக்கு. ஆனா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே அந்த கடன் அது ஒரு அடிமை. நான்லாம் கடன்ல கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. எனக்கு கடன்னா நல்லாவே தெரியும். நான் எல்லாரையும் போல நானும் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான். கையில ரூ. 10 இல்லாம இருந்தா என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். கர்த்தருடைய கிருபையினாலே என் வாழ்க்கையில நடந்த சில காரியத்தையும் சேர்த்து சொல்லிட்டு வருவேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்றோம்? நீ புசித்து திருப்தியா இருக்கையில், பிரதர் இந்த மாசம் நாங்களே உபவாசம் இருக்கோம் பிரதர். சரி, நம்ம உயிரோட தானே இருக்கோம். அதுவே ரொம்ப முக்கியம் தான். போன மாசம் பார்த்தோம், இந்த மாசம் இல்ல. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்கிறீங்களோ, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனுக்கு நன்றி சொல்லிருங்க. அவ்வளோதான். நம்ம வேலை என்ன தெரியுமா? அப்பா நன்றிப்பா. 31 நாள் என்னைய பாதுகாத்துட்டீங்க நன்றிப்பா. நன்றி செலுத்துறேன்ப்பா. ஸ்தோத்திர பலியிடுறேன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அது கூட நம்ம செய்யாம இருந்தா எப்படி? அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுப்போம். அவரை நாம் கனம் பண்ணுவோம். அவரை நாம் உயர்த்துவோம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தாழ்த்துறீங்களோ, உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நீ புசித்து திருப்தியா இருக்கையில், திருப்தி அடைந்திருக்கையில், ஐயா நான் திருப்தியா அடைந்திருக்கேன் ஐயா அப்படின்னா, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, பணிந்து கொள்ளுங்க. மெய்யான தேவனை பணிந்து கொள்ளுங்க. ஆவியோடும், உண்மையோடும், பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்ளுங்க. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல பரிசுத்தமும் காணோம், உண்மையும் காணோம், ஆவியும் இல்ல. கேட்டா செத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கு. எங்க பிரதர் ஜெபிக்க முடியுது? எங்க பிரதர் பைபிள் வாசிக்க முடியுது? நேரமே இல்ல பிரதர். உயிர் குடுத்திருக்காருல்ல, எதுக்கு? அவருக்கு முன்பாக
தாழ்த்தணும். அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா. உங்க வார்த்தைக்கு நான் எத்தனையோ வார்த்தைக்கு நான் கீழ் படியலப்பா. என்னை தாழ்த்துறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க பாதத்துல வந்துட்டேன்ப்பா. உங்க பிள்ளையா நான் வாழணும்ப்பா. என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரை நீங்க எல்லாமே நல்லா தந்திருக்கீங்கப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். சில வீட்டுல பேங்க்ல லோன் கட்டி வீடு கட்டிட்டு இருப்பீங்க, இல்ல கட்டிட்டு இருப்பீங்க, இல்ல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சில வீட்டுல பார்த்தா வாடகை வீட்டுல இருப்பாங்க, குடிசை வீட்டுல இருப்பாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். எங்க வீட்டுல வௌவால்லாம் சுத்துது. நாங்க அந்த வீட்டுல தான் இருக்கோம் அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்துல பார்த்தா, பிரதர் வீடு கட்டிட்டு இருக்கோம், கட்ட முடியல, பாதியில கிடக்கு, என்ன செய்யன்னு தெரியல, முடியல அப்படிங்கிறாங்க. சில வீட்டுல பார்த்தா வீடு கட்டி முடிச்சு பேங்க்ல லோன் கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க முடியல, வேற எங்கேயோ வாழ்றாங்க. கேட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட சொல்றேன். வெளிநாட்டுல இருக்காங்க, ஆனா குடும்பம் பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கு. லட்ச லட்சமா பணம் வருது, ஆனா நிம்மதி மட்டும் இல்ல. சில குடும்பத்துல விக்கிரத்துல போய் நேரா அங்கேயே விழுந்தாச்சு, அங்கேயே மூழ்கியாச்சு, அங்கேயே போயாச்சு, இயேசுவை மறந்தாச்சு. இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இயேசுவை மறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. துன்மார்க்கமான பலி கர்த்தருக்கு அருவருப்பு. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு எனக்கு எல்லாம் தேவன் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். என்னை கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி உங்களால திட்டமா சொல்ல முடியும் அப்படின்னா இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. ஒரே வார்த்தை தான் இன்னைக்கு நைட்டு. இந்த மாசம் கடைசிக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, புசித்து திருப்தியா இருக்கு. குடும்பம் குட்டி பிள்ளைகளோட இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லாம் திருப்தியா இருக்கா? நீங்க எந்த தேசத்துல இருக்கீங்களோ அந்த தேசத்துக்காக முழங்கால் போட்டு, எங்க தேசத்திலே இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. இந்த தேசத்திலே இந்த இடத்துல நாங்க குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டீங்க நன்றிப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க நன்றிப்பா. 31 நாள் சாப்பாடு போட்டீங்க நன்றிப்பா. அவ்வளவுதான் நம்ம வேலை. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருக்கிற இடத்திலே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபித்து புதிய மாசத்துல நம்ம கடந்து போவோம். தேவன் பார்த்துக்கிடுவாரு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடு உண்டு. வேதம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால கடைசி காலத்திலே உபவாசத்தோடு இருப்பீங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. நம்ம ஜெபிப்போம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாள்தோறும் எங்களை பத்திரமா பாதுகாத்து, எங்களை பத்திரமா கைப்பிடித்து, அப்பா வழி நடத்துறீங்க. எல்லா கருத்துக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறீங்க ஸ்தோத்திரம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதி கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்தாங்க. மன்னிச்சிருங்க. இந்த மாசத்துல சிலுவை தியானம் தியானிக்கிறது கிருபை செய்தீங்க. இரவும் பகலுமாக உபத்திரத்தின் மத்தியிலே செய்தி கேட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்த கிருபைக்காக நன்றி. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். உபவாச நாட்களிலே என்ன காரியத்துக்காக உபவாசம் இருக்குங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இரவும் பகலுமாக ஜெபித்து அவங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு
இரவும் போலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல எங்களுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. நித்திய ஜீவனுக்குள்ள நாங்க வரணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். ரகசிய வருகையில நாங்க காணப்படணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்க தரிக்க கூடாது. இந்த மாசத்துல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் இருக்கோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிப்பீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிப்பீங்களா? லிதுனமலா ஷந்தோட்டோ நமக்கபுது பெக்கேதுனா ரிபோஷாலா பாபா கபுது பெக்கேதுனி மரக்கபுது பெக்கேதுனா தூலா ஷந்தோட்டோ நமக்கபுது பெக்கேதுனா லிபோ ஷபலபலஹதனே மே கலாரோ ஷந்தோட்டோ நமக்கபுது பெக்கேதுனா. எத்தனையோ குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ரீமாலா ஹதனமரு ஷந்தோட்டோ நமக்கபுது பெக்கேதுனி மரக்கபுது பெக்கேதுனா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களா? லிது நமலர ஷந்தோட்டோ லபஹரதுனி மாஹபிலஹாரது லிபலர ஷபலபலபல ஹுரபலஹபிது நமலஹரதுன மரஹரது ரிஹதனமலரு ஷந்தோட்டோ நமக்கபுது பெக்கேதுனி மரக்கபுது பெக்கேதுனா. தகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவா என்று இன்றைய தினத்திலே இந்த மாசத்துக்காக அப்பா நாங்க தியானித்தோம். எந்த குடும்பத்திலே புசித்து திருப்தியா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமா தாழ்த்தீரோம். கர்த்தர் மனம் இறங்க வேண்டும், கர்த்தர் மனம் இறங்க வேண்டும், கர்த்தர் மனம் இறங்க வேண்டும், கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொன்னீங்கப்பா. எந்த கிராமத்திலே, எந்த பட்டணத்திலே, எந்த மாவட்டத்திலே, எந்த தேசத்துக்குள்ளே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த உலகத்துக்குள்ளே, எந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடியேனை அர்ப்பணிக்கிறேன். தேவனர்களை அப்ப மினிஷன்ல அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எத்தனையோ குடும்பத்திலே அவசர சிகிச்சையிலே, ஐசியூவார்ல, இன்பெட்ல, எம்ஆர் ஸ்கேன் எடுத்து பலவிதமான வியாதியோடு, தீராத நோயோடு எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா மாறணும். உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நிலைத்திருக்கிற பிள்ளைகளா மாறணும். கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே நாங்க இருக்கணும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். இரவு போலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். இரவு போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பிள்ளைகளா மாறணும். எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க. கர்த்தர் விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் கூட இருங்க. வாசல் திறந்து கூட நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குழப்பங்கள், அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தாங்க. புதிய மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தங்களோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. சீக்கிரமா படுத்து தூங்கறதுக்கு கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபவாசத்தோட இருக்க குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும், எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். புதிய மாசத்துல சந்தோஷமா மன மகிழ்ச்சியா புறப்பட்டு போக அதை கிருபை செய்யுங்க. கர்த்தர் வேல் அடைத்து மூடி மறைத்து உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.